எதெல்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க, எதெல்லாம் பார்த்துட்டு இந்த பிஒய்டிக்கு வந்து ரீச் ஆனீங்க, அதுவும் இந்த சீலியன் 7க்கு? மஹேந்திரா 9 வந்து எல்லாமே நல்லா இருந்தது. பட் ஆனால் எனக்கு வந்து ஸோ எங்கே போனாலும் தட்டுது. நான் அப்போவே அவங்ககிட்ட ஓப்பனாக ஒப்பீனியன் சொல்லிட்டேன். நான் வந்து இந்த காரை பற்றி வாங்குறதுக்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் எல்லோரும் நினச்ச மாதிரி நானும் ஒரு இது மார்க்கெட்டில் இதுக்கு ரீசேல் வேல்யூ இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இப்போ சமீபத்தில் இந்த ஒரு பிராண்டு ரொம்ப கான்ட்ரவர்சியாகவும் பேசப்படுது, அதுவும் ரொம்ப பிரபலமாகவும் பேசப்படுது அப்படின்னு சொல்லலாம். அது முக்கியமான காரணம் இலான் மஸ்க் வந்து இந்த பிராண்டை பற்றி ஒரு ட்வீட் பண்ணது தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ரொம்ப வளர்ந்து வந்துட்டு இருக்கிற ஒரு பிராண்டு. ஸோ அந்த பிராண்டு தான் பிஒய்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம கூட இருக்கிற கார் என்ன அப்படின்னா பிஒய்டியோட சீலியன் 7 வந்து நம்ம கூட இருக்குது. இதை பற்றின ஒரு வாக் அரவுண்ட் வந்து நம்ம சென்னையிலே பார்த்துருந்தோம். இப்போ நம்ம இருக்கிற ரோடு எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெங்களூர்லேருந்து சென்னைக்கு ஒரு புது ஹைவே போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அங்கே தான் இருக்கோம். என்னடா ரோடில் நின்று ஏன் நீ ஷூட் பண்ணுற அப்படின்னு கேட்கலாம். பட் இது அஃபிஷியலாக இன்னும் ஓப்பன் ஆகலை. நாங்கள் ரெஸ்ட் லேனில் ஓரத்தில் நின்று தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த காரோட யூசர் நம்மளை இன்வைட் பண்ணி இது யூசர் ரிவ்யூக்காக கூப்பிட்டுருந்தாரு பெங்களூருக்கு. நம்ம வந்து பெங்களூர் ஒரு ட்ராவல் வந்திருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த காரோட யூசர் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் பத்மநாதன் வந்து இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. ஹாய் சார். ஹாய், வெல்கம். ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஹாய். தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் இன்வைட் பண்ணி இந்த டேவை எங்களுக்காக ஒதுக்கினதுக்கு. ஸோ இந்த காரை பற்றின உங்களோட ஹானஸ்டான ஒப்பீனியன் தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். அப்போது ஒரு ஈவி, அதுவும் பட்ஜெட் வந்து அதிகமாக இருக்கிற ஒரு ஈவி. அப்போ ஈவி இப்போ போகலாமா வேண்டாமா? இந்த கார் நிறையா பேரோட க்ரௌட் புல்லிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ஃபீச்சர் லோடடாக கிட்டத்தட்ட 1 crore பட்ஜெட்டில் இருக்கிற காரில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த காரில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். அப்போ இந்த கார் எதுக்காக பிக் பண்ணார் சார், இது வாங்கினதுக்கப்புறம் என்னெல்லாம் ஃபீல் பண்ணுறாரு அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே நம்மளோட கெஸ்ட்டுக்கு ஒரு கிவ்அவே கொடுக்குறது வழக்கம். இன்றைக்கும் இன்வால்வ் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் இருக்கிற கார் பர்ஃப்யூம் தான் வந்து இதோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஆம்பர் அப்படிங்கிற ஒரு ஃப்ராக்ரன்ஸ். இது வந்து ஒரு லிக்யூட் டைப் ஆஃப் பர்ஃப்யூம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இன்கேஸ் ஸ்ட்ராங்கான ஒரு பர்ஃப்யூம் பிடிக்கும் அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சூட் ஆகும். ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா, இப்படி ஒரு பேட் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த பேடை வந்து உங்களோட IRVMல இப்படி நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். அதோட சேர்ந்து ஒரு பேண்டுமே இருக்கும். அதுக்கப்புறமா இதில் ஒரு லிக்யூட் பாட்டில் வந்து இப்படி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் காரை எடுக்கும்போது எவ்ரிடே மார்னிங் ஒரு 2 ஸ்ப்ரே இது மாதிரி கொடுத்துட்டு உங்களோட டிரைவர் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ளசண்ட்டான அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்மெல் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. உங்களுக்கு இன்கேஸ் இந்த மாதிரியான ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா இது உங்களுக்கு ரைட்டான ப்ராடக்டாக இருக்கும். இந்த ப்ராடக்டோட டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபருக்காக 10% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. இப்போ ஜெப்டோவில் 10 மினிட்ஸில் உங்களால் இதை டெலிவரி எடுத்துக்க முடியும். இதை நம்ம கெஸ்ட்டுக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். ஃபஸ்ட்டு வந்து ஈவி அப்படிங்கிறத நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய விஷயங்கள் யோசிச்சிருப்பீங்க. ஈவி கார் இப்போ வாங்கலாமா வேண்டாமா? இப்போது நீங்கள் இந்த டெவலப்மெண்ட்டை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுவும் இந்த சவுத் இந்தியாவில் இந்த ஈவியோட இன்ஃப்ரா எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? ஒன்று வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரெண்டு, டெக்னாலஜி, சேஞ்சஸ், இந்த 3 விஷயமே வந்து ஒரு ஃப்யூச்சர் இன்னொன்று நோக்கி போயிட்டே தான் இருக்குது. இட் ஒன்ட் ஸ்டாப். இன்றைக்கி இவிஎஸ் டெக்னாலஜி வந்திருக்கு. இது 5 years 10 yearsக்கு முன்னாடி இருந்த ப்ராடக்ட். பட் 5 yearsல நமக்கு பார்த்திங்கன்னா பெரிய க்ரோத் இருக்குது. நெக்ஸ்ட்டு 5 yearsல இதுதான் டாமினேட் பண்ண போகுது. இப்போவே வந்து டீசல் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பேன் பண்ணிருக்காங்க. டெல்லியில் வந்து ஃப்யூச்சரில் ஈவிக்கு சப்சிடரி இப்போ எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ஸோ ஈவி ஒரு ஃப்யூச்சர் இனிமேல் டாமினேட் பண்ண போகுது. நெக்ஸ்ட்டு 10 years தே ஆர் கோயிங் டு ரூல் த வேர்ல்டு அப்படி சொல்லலாம். ஓகே, ஃபைன். அப்போது இப்போ ஈவி வாங்குறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை இது இன்னும் டெவலப் ஆகி இன்னும் ஒரு லெவல் வரோட்டு வாங்கலாம்னு நினைக்கிறேன்? நானும் அதுதான் நினச்சேன் சார். ஃபஸ்ட்டு நான் வாங்குறப்ப என்ன நினச்சேன்னா, அதாவது இன்னும் 1 yearக்கு முன்னாடி வாங்கியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. ஓகே, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு நான் அயானிக்கு வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணப்போ 1 yearக்கு முன்னாடி அதனோட காஸ்ட்டு 45-46 lakhs, நோ ரோட் டேக்ஸ்.
ஆனால் இன்றைக்கி நான் 50% ரோட் டேக்ஸ் பே பண்ணி தான் வாங்கியிருக்கேன். ஸோ நான் இப்போ நினைக்கிறேன் அன்னைக்கு இன்னொரு 5 lakhs சேவ் பண்ணியிருக்கலாமோ நான் வாங்கியிருந்தா அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பர். இப்போ ஈவி வந்து எல்லாமே ஒரு டெஸ்டிங்கில் தான் இருக்குது. அப்போ இந்த பட்ஜெட்டுக்குள்ளே வாங்கினா தான் பெட்ரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் நிறைய பேசப்படுறாங்க. அப்போ இந்த கார் வந்து ஒரு 50 lakhsக்கு மேலே இருக்கிற ஒரு காரு. அப்போ இவ்வளோ பட்ஜெட்டில் இப்போ ஈவி அப்படிங்கிறது ஒரு கரெக்டான சாய்ஸாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அஃப்கோர்ஸ் நானும் அது ஒரு வகையில் நீங்கள் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி எல்லாரும் டெஸ்லாவை பற்றி பேசுவோம். கரெக்ட். ஆனால் டெஸ்லாவோட ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் இதே தான். இது நான் யூஎஸில் இப்போ ரீசெண்டாக விசிட் பண்ணப்போ அப்புறம் துபாயில் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ். ஈவன் துபாயில் பெட்ரோல் ரொம்ப சீப். ஈவன் தோ தேர் பையிங் ஈவிஸ். அவங்களே நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஃப்யூச்சர் டெக்னாலஜி இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற வேல்யூ ஈவியில் இன்னும் ஃப்யூச்சர்ஸ் எக்ஸ்ட்ராவே கிடைக்குது. இதே நான் வந்து ஒரு பென்ஸ்லையோ ஈவன் அந்த BMW இதில் எல்லாம் வாங்கினா ஒவ்வொரு ஃபியூச்சர்ஸுக்கும் அடிஷ்னலாக ஆட் ஆன் கொடுத்து வாங்க வேண்டியது. ஸோ எனக்கு 1 crore ஃபியூச்சர்ஸு 50 லட்ச ரூபாயில் கிடைக்கிறப்ப எனக்கு 50 lakhs பெனிஃபிட்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே, சூப்பர். இப்போ வந்து உங்களோட பையிங் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இது ஒரே கார் ஈவியாக நீங்கள் வாங்கியிருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஐஸ் இன்ஜின் இருக்குது, இது ஒரு சப்போர்ட்டிங் காராக வாங்கியிருக்கீங்க? ஏற்கனவே என்கிட்ட ஐசி என்ஜின் இருக்குது. இது சப்போர்ட்டிங் கார் இல்லை. பட் ஆனால் நான் வந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணேன். ஏன்னா நாளைக்கு இப்போது எல்லார் மைண்டில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு மைண்டில் என்ன இருக்குன்னா, நாளைக்கு இங்கேருந்து சென்னையோ இது வேறு ஏதாவது ஒன்றா டீசல்னால் ஓகே ஒரு 5 minutes அடிச்சிடுவோம், இல்லை பெட்ரோல்னால் ஒரு 5 minutes அடிச்சிடுவோம். ஆனால் இதுனா 1 hour 2 hour அது எங்கே சார்ஜிங் ஸ்டேஷன் பழகணும். அந்த பயம் இன்னும் இருக்குது. பட் ஆனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகிட்டே தான் இருக்குது. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த காரு இன்னும் நெக்ஸ்ட்டு 2 to 3 yearsல மேபி இதனோட ப்ரைஸ் இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, சூப்பர். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு கார் ஈவியில் பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப உங்களோட மெயின் கன்ஸ்ட்ரெயின் என்னவா இருந்தது? கிரிட்டீரியா, எனக்கு ஈவி நான் வாங்க போகிறேன், ஆனால் இது நான் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் நான் ஈவி வாங்குவேன் அப்படின்னா என்ன விஷயமாகுது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் இதுக்கு முன்னாடி இருந்த கம்யூனிட்டி வந்து அப்பார்ட்மெண்ட். அங்கே எனக்கு ஈவி சார்ஜிங் ஸ்டேஷன் வைக்க முடியாது, கம்யூனிட்டி இஷ்யூஸ் எல்லாம் இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிறது ஓன் இண்டிபெண்ட் ஹவுஸ். ஸோ ஐ கேன் டூ எனிதிங். அதில் எனக்கு எந்த சைஸ் கார் வேணாலும் ஃபிட் பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப நான் வந்து ஒரு ஈவி சூஸ் பண்ணேன். ரெண்டாவது எனக்கு என்னென்னா ஒரு க்ரீன் எனர்ஜி க்ரீன் இதுங்கிற வர்றப்போ ஆஃபீஸ்லேயோ மற்றவங்களோட இதில் வந்து கொஞ்சம் சப்சிடரி எல்லாம் கிடைக்கிது. அந்த பர்க்ஸ்க்கு நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி ஒரு சில ஆஃபீஸில் சார்ஜிங் ஃபெசிலிட்டி கூட ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது நமக்கு வந்து என்னென்னா அடிஷ்னலாக வந்து இந்த மாதிரி சார்ஜிங்க்கு இந்த இதெல்லாம் சார்ஜ் பண்ணுறோன்னா அது காஸ்ட்டும் கம்மியாக இருக்குது. ரெண்டாவது அதை நம்ம வந்து அதை ரீஎம்பர்ஸும் பண்ண முடியும் சில இடத்துல. ஓகே, அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். சூப்பர். இப்போ நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருந்த கார்ஸ்லாம் என்னென்ன, எதெல்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க, எதெல்லாம் பார்த்துட்டு இந்த BYDக்கு வந்து ரீச் ஆனீங்க, அதுவும் இந்த Celiant 7க்கு? ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணது Hyundai Ioniq 1 year முன்னாடி. அதுக்கப்புறம் வந்து சீல், BYD சீல். நீங்கள் கூட ஒரு ரிவ்யூ நல்லா கொடுத்துருந்தீங்க. எனக்கு எல்லாமே ஓகேவாக இருந்தது சீலில். பட் ஆனால் எங்கே போனாலும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் தட்டுது. அந்த அந்த ஒரு இதுக்காக நான் அதை ட்ராப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சரி டெஸ்லா வருமானு டெஸ்லாவும் வர்ற மாதிரி இல்லை. அப்புறம் மஹேந்திரா லான்ச் ஆச்சு. அதனோட ஃபியூச்சர்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. அவுட் சைடு நல்லா இருந்தது எனக்கு BE6. பட் இன்சைடு வந்து இன்டீரியர் எனக்கு வந்து இம்ப்ரெஸ் பண்ணல. அந்த ஒரு காரணம் தான். மற்றபடி நான் வந்து மஹேந்திராக்கு யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் பார்க்குறப்ப இந்த காரோட என்ன ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது கூட கம்பேர் பண்ணுறப்ப இந்த ப்ரைஸுக்கு நான் செக் பண்ணது வால்வோ, அப்புறம் BMW iX1. BMW iX1 நான் ஏன் போகலைன்னா அதே சைஸை நான் ப்ரீவியஸாக வச்சுருந்த செல்டாஸும். அதில் எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தெரியல. ரெண்டாவது 360 டிகிரி கேமரா கூட இல்லை. என்னோடய கியாலேயே எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது. அப்படிங்கிறப்ப எனக்கு அதை வந்து பெரிய இம்ப்ரெஸ் தரல. அடுத்த இது பார்த்திங்கன்னா வால்வோ எனக்கு பிடிச்ச ஒரு சேஃப்டியான வெஹிக்கிள். பட் ஆனால் அதனோட காஸ்ட்டு வந்து ரொம்ப ஹையாக இருந்தது. அப்புறம் இதுக்கு பார்க்குறப்போ EV6 வந்து ஒரு சாய்ஸாக இருந்தது. ஆனால் EV6ஓட ப்ரைஸ் என்ன சொன்னாங்க, புதுசாக லான்ச் ஆகுது 70 lakhs ப்ளஸ். சரி தலை தோனி வச்சுருக்காரு, நமக்கு ஒரு இந்த ஃபீல் இருக்குது, சரி அதை வாங்கிடலாமோ அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து இது எடுத்த பின்னாடி அவங்க கூப்பிட்டாங்க. எனக்கு 18 lakhs ஆஃபர் பண்ணியிருந்தாங்க 2025 மாடலில். அப்போ ஆல்மோஸ்ட் இதை விட ஒரு 6-7 lakhs தான் அதிகமாக வருது. பட் ஆனால் இதுக்குள்ளே நான் இந்த காரை எல்லாம் புக் பண்ணி. நீங்கள் சொல்கிறது EV6 சொல்லுங்கள். EV6. இப்போ மஹேந்திராவில் XEV 9eன்னு ஒரு கார் இருக்குது. அது கிட்டத்தட்ட இதே சைஸ் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஃபீச்சர்ஸும் நிறையா இருக்கும். அதை ஸ்கிப் பண்ணதுக்கு என்ன காரணமாக இருக்குது?
இதனோட இன்டீரியர் பார்த்துட்டு எனக்கு அது வந்து ஒரு பெரிய இம்ப்ரெஸ் ஆகலை. ஓகே. BS6ல் ஸ்போர்ட்டியான சீட் இருந்தது. ஏன்னா நான் வந்து எதிர்பார்த்த காரு இனிமேல் வர்றது அடுத்த கார் ஒரு ஸ்போர்ட்டியான சீட்ஸ் இருக்கணும், கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஓகே, இத்தனை நாள் ஒரு யங்காக இருக்கிறப்போ ஒரு பிரச்சனை இருந்துச்சு, நம்ம எந்த கார் வேணாலும் எடுத்துக்கலாம் ஓட்டலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக ஆரம்பித்தா கொஞ்சம் லக்ஸுரியஸ் ஃபீலும் வந்து எதிர்பார்க்குறோம். ஸோ இத்தனை கார் வச்சுன்னு அடுத்த கார் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எந்த கார் கொடுக்குதுன்னு நல்லா பார்க்குறப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த கார் ரொம்ப ஒரு இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. மஹேந்திரா 9 வந்து எல்லாமே நல்லா இருந்தது. பட் ஆனால் எனக்கு வந்து 700ஓட இன்டீரியர் மாதிரியே தான் இருந்துச்சு. அதை வந்து எனக்கு வந்து அந்த சீட்ஸோ அந்த இன்டீரியரோ BMW பென்ஸ் லெவலுக்கு இம்ப்ரெஸ் பண்ணல. இதுதான் ஒரு ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகே சார், இப்போ நீங்கள் BYD தான் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க. அப்போ BYDக்குள்ளே வர்றோம் அப்படின்னா இந்த சீலியனுக்கு முன்னாடி சீல் இருந்தது, அதுக்கு முன்னாடி அட்டோ 3 அப்படின்னு ஒரு கார் இருந்தது. இந்த 2 காரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் சீலியன் 7 பிக் பண்ணதுக்கு என்ன காரணமாக இருக்குது? அட்டோ 3 வந்து சின்ன கார், ஏற்கனவே நான் வச்சுருந்த செல்டோ சைஸ் தான். ஸோ ஆப்வியஸ்லி நான் அதே மாதிரி சைஸில் செக்மெண்ட்டில் போக விரும்பலை. அடுத்தது BYD சீல் டெஸ்ட் பண்ணேன். டெஸ்ட் ட்ரைவ்லேயே வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப லோ. ஸோ எங்கே போனாலும் தட்டுது. நான் அப்போவே அவங்ககிட்ட ஓப்பனாக ஒப்பீனியன் சொல்லிட்டேன், இது எனக்கு வேணாம். மற்றபடி எனக்கு சீல் ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த இன்டீரியரோ உட்கார்ற பொசிஷனும். ரெண்டாவது இன்னொன்று எதிர்பார்த்ததுன்னா அந்த சிடான் கிளாஸில் போகிறப்ப என் அம்மா வந்து உட்கார்றதுக்கு இல்லை கொஞ்சம் பெரியவங்க உட்கார்றதுக்கு கொஞ்சம் கிராம்ப்டாக இருக்கும், இறங்கி உட்கார பெண்ட் பண்ணி போன மாதிரி. அதனால் அதை வந்து நான் சிடான் கிளாஸ் ப்ரிப்பேர் பண்ணல. ஓகே. இப்போ இந்த சீலியன் வந்து ஒரு கூப்பே ஸ்டைலில் இருக்கிற SUV அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த SUV அப்படிங்கிற கேரக்டர் வந்து இதுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? முக்கியமாக உள்ளே போகிறதுக்கு இப்போ அவங்க மதராக இருக்கலாம், அவங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்களா? உள்ளே ஈஸியாக போக முடியுதா? இது வந்து ஈஸியாக போகலாம். எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து 5.3 5.5 தான் மேக்ஸிமம், இல்லைன்னா ஒரு 5.7 இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஈஸியாக இன்க்ரெஸ் எக்ரெஸ் வந்து ஈஸியாகவே இருக்குது. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இது SUVன்னா என்கிட்ட ஜீப் காம்பஸ் இருக்குது, அந்த மாதிரி ஒன்றும் ஒரு SUV கிடையாது. ஸோ அது ஆல் வீல் டிரைவு, அதனோட இதே வேறு, அதுக்கு என்கிட்ட ஒரு இது இருக்குது. ஸோ ஒரு சாஃப்டான டிரைவ் கார் எனக்கு வேணும்னு டிசைட் பண்ணி எடுத்தது தான் சீலியன் 7. ஓகே, சூப்பர். இப்போ இதில் உங்களுக்கு 2 வேரியன்ட் கிடைக்குது. ஒன்று வந்து ப்ரீமியம், இன்னொன்று பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி, அதாவது ஆல் வீல் டிரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எடுத்தது எந்த வேரியண்ட்டு சார்? நான் ப்ரீமியம் வேரியண்ட் எடுத்தேன். ஓகே. ஆல் வீல் டிரைவ் நான் எடுக்கலைன்னா, ஆல் வீல் டிரைவிங்கிறது உங்களுக்கு ஒரே பவர் மட்டும்தான், மற்றபடி இட்ஸ் நாட் அன் ஆஃப் ரோட் வெஹிக்கிள். கரெக்ட். பட் அந்தளவு டார்க்கு வந்து பஞ்ச் இப்போ இருக்கிறப்ப நம்ம ஓட்டுறப்ப நமக்கு தெரியுது. யாராவது வந்து புதுசாக ஒருத்தர் நம்ம கார் எடுக்கிறாங்கன்னா காலை தொட்டாங்கன்னாவே அது ஒரு இதாக இருக்கும். ஸோ அந்த ஒரு இதுக்கு வந்து நான் ஒரு ஃபியருக்காகவே அதை அவாய்ட் பண்ணிட்டேன். அது ஆக்சுவலாக ஆல்வேஸ் ஆல் வீல் டிரைவ். அது நீங்கள் வேணும்னா ஷிஃப்ட் பண்ணுறது அப்படிலாம் கிடையாது. எப்போயுமே அது அந்த 600+ Nm டார்க்குங்கிறது அந்த வண்டி கொடுத்துட்டே இருக்கும்னு சொல்லலாம். ஸோ அதை ஓட்டுறதுக்கு ரோடு முதல் இருக்காங்கிற டவுட்டு தான். ஸோ யூ ஆர் ரைட். அப்போ உங்களுக்கு இது ஆன் ரோட் காஸ்ட் எவ்வளோ வந்தது? இது ஆன் ரோட் காஸ்ட்டு 57 lakhs வந்துச்சு. ஈவன் நான் அந்த பர்ஃபார்மன்ஸ் வேரியண்ட் ஏன் போகலன்னு இன்னொரு காரணம் கூட, டயர் 20 inch அது. அதனால வந்து உங்களுக்கு அந்த நான் ஏற்கனவே யூஸ் பண்ணுறக்கு எல்லா கார்லையும் லோயர் இருக்கிறப்போ டயர் வால் திக்னஸ்ஸு அதிகமாக இந்த சஸ்பென்ஷன் வந்து நமக்கு வைப்ரேஷன் உள்ளே தெரியுது. ஸோ திக்காக இருந்ததுன்னா நமக்கு அது தெரியல. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயம் கூட எனக்கு இதில். ஓகே, சார். இப்போ BYD அப்படிங்கிற ஒரு பிராண்டு, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் BYD அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வருஷம் தான் ஆகுது. நிறைய பேருக்கு இன்னும் இந்த பிராண்டே கூட தெரியாதுன்னு கூட சொல்லலாம். பட் குளோபலாக அவங்க இருக்காங்க ரொம்ப வருஷமாக, அதுவும் எலக்ட்ரிக்கில் ரொம்ப வருஷமாக இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஒரு பிராண்டை ப்ரிஃபர் பண்ணும்போது இந்த பிராண்டை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க இது ஒரு சைனீஸ் காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது சைனீஸோட குவாலிட்டி தான் இந்த காரில் இருக்கும் அப்படின்னு. ஸோ நீங்கள் இந்த பிராண்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் BYD கம்பெனி பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் சொல்லிடுறேன். இவங்க கம்பெனி ஆரம்பித்ததே பேட்ரி நோக்கியாவுக்கு சப்ளை பண்ணது. அது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் இப்போ தெரிய வருது. அண்ட் 2003 அவங்க ஒரு கார் கம்பெனி வாங்கி அவங்களோட இன்டகிரேட் பண்ணி ஃபஸ்ட்டு பேட்ரி கார் லான்ச் பண்ணாங்க. அப்போ டெஸ்லா கூட 2006 மேலே தான் வந்து அந்த இதை ட்ரை பண்ணாங்க.
ஈவன் ஒரு இன்டர்வியூவில் எலன் மாஸ்க் வந்து சிரிச்சிருப்பார் பிஒய்டி அப்படிங்கிறப்போ ஒரு சிரிப்பு இருக்கும். இன்றைக்கு வரைக்கும் அது ட்விட்டரில் ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது பிஒய்டி குளோபல் நம்பர் 1 ப்ராடக்டாக இருக்குது. டோன்ட் சி இட்ஸ் அ சைனீஸ் பிராண்டு இந்த மாதிரி நல்லா பார்க்காதீங்க. நம்ம ஐஃபோனாக இருக்கட்டும், மேக்ஸிமம் ஃபோன்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் சைனீஸ்லேருந்து தான் வருது. குவாலிட்டி ரிலையபிலிட்டி அவங்களே எல்லாம் மெயின்டைன் பண்ணதுனால தான் நமக்கு வந்து இப்போ கீழே போட்டால் கூட அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் ஆகிறதில்ல. அப்போது எல்லாமே வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் பார்க்க முடியும். ஸோ இதை வந்து ஒரு கண்ட்ரியை பிரிக்க வேண்டாங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஓகே, பட் அந்த அந்த பிராண்டோட ரிலையபிலிட்டி பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? அஃப்கோர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த காரை பற்றி வாங்குறதுக்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் எல்லோரும் நினச்ச மாதிரி நானும் ஒரு இதில் தான் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு ட்ரெண்டு, எல்லா கம்பெனி என்னென்ன பார்க்கலாம், என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறப்போ இதனோட பேக்ரவுண்டெல்லாம் ரிசர்ச் பண்ணுறப்போ அவங்கக்கிட்ட இருக்கிற டெக்னாலஜி, அவங்க இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கிற இன்னோவேஷன்ஸு அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருக்குது. ஈவன் அந்த ஒரு ஒரு யங்வாங்க ஏதோ ஒரு கார் அதனோட இது வந்து பார்த்திங்கன்னா டயர் ரொட்டேஷன்ஸும் ஆகட்டும், வாட்டரில் ஃப்ளோட் ஆகிறதாகட்டும், நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஒரு ஹை குவாலிட்டி ப்ராடக்ட் இருக்கிற மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாமே வந்து கம்ப்ரமைஸ் பண்ணி நல்லா பண்ண முடியும். நான் ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப இந்த காரோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ், அப்பியரன்ஸ், குவாலிட்டி, ரிலையபிலிட்டி எல்லாமே பார்த்தேன். இது எனக்கு 8 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க, பேட்ரி, மோட்டர்ஸ் எல்லாமே. ஈவன் குளோபலி 15 இயர்ஸ் வரைக்கும் இதனோட லைஃப் டைம் வாரண்ட்டி அவங்க கொடுத்துருக்காங்க. ஒரு காரோட லைஃப் சைக்கிள் 15 இயர்ஸ். ஸோ அஃப்கோர்ஸ் எல்லாமே இது மீட் ஆகுது, எல்லா க்ரிட்டீரியாவும் மீட் ஆகுது, எல்லாம் மீட் ஆகுது. நம்ம பட்ஜெட்டுக்குள்ளேயே வந்துடுச்சு, நம்ம ஃபியூச்சர்ஸ் கேட்டதை விட அதிகமாகவே இருக்குது. அப்படிங்கிறப்ப எனக்கு இது ப்ரிஃபர்டாக தோணுச்சு. ஓகே, இப்போ இவங்களோட பேட்டரியோட டெக்னாலஜி தான் ரொம்ப யூனிக் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் டெஸ்லாவே இவங்ககிட்ட தான் சோர்ஸ் பண்ணுறாங்க. மகேந்திராவோட ரீசெண்டான 2 EV கார்ஸ்லேயும் இவங்களோட அந்த பிளேட் பேட்டரி தான் சோர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த பேட்டரியோட ரிலையபிலிட்டி பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார் நான் வந்து ஒருத்தர் இந்த கார் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த கார் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆட்டோ 3 அவர் வந்து 1.25 lakhs கிலோமீட்டர் ஓட்டிட்டார். ஓ, ஓகே. அவரு எனக்கு சொன்ன இன்புட்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, சர்வீஸ், சார்ஜிங் நெட்ஒர்க் இதெல்லாம் வந்துட்டு என்னென்ன ஆப் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், எங்கெங்கே போகிறதுனால அந்த ட்ராக் போட்டுக்கிறேன்னு அவருக்கு கொஞ்சம் ஒரு ஐடியாஸ் ஹிண்ட்ஸ் கொடுத்தாரு. அப்புறம் வந்து அவர் 1.25 lakhs யூஸ் பண்ண காரும் இன்றைக்கி யூஸ் பண்ணுற அதே அந்த இது இருக்கிறப்ப பார்க்குறப்ப அந்த ஃபியூச்சர்ஸும் அந்த டெக்னாலஜி அந்த பேட்டரி டிகிரேஷனும் எங்கேயுமே வந்து அஃபெக்ட் ஆகலை. அப்படிங்கிறப்ப எனக்கு இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தெரியுது. ஓகே, நெக்ஸ்ட்டு 5-6 இயர்ஸ்க்கு எந்த கார் சேஞ்ச் பண்ணினா இது ஒரு நல்ல கார். இதோட ரீசேல் வேல்யூ எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் 3 இயர்ஸில் இந்த காரை கொடுத்துட்டு அடுத்த காரை வாங்கணும் அப்படின்னா இது மார்க்கெட்டில் இதுக்கு ரீசேல் வேல்யூ இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு இருக்குமா இல்லையான்னு தெரில சார். ஆனால் ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இருக்குமா இல்லையான்னு தெரில. இவி கார்ஸ்க்கு வந்து எப்போயுமே டிகிரேஷன் வந்து நார்மல் காரை விட கம்மியாக இருக்குது. ஆனால் இந்த ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுங்கிறது என்னோட அபிப்பிராயம். எப்படின்னு கேட்குறீங்கன்னா, நான் யூஸ் பண்ணுற காருக்கு நான் எவ்வளோ மந்த்லி இயர்லி என்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பார்ப்ப இதனோட எக்ஸ்பென்சஸ் எனக்கு ரொம்ப கம்மி. ஈவன் இப்போ வந்து ஒரு 5 இயர்ஸ் யூஸ் இவி காரை வாங்கி அடுத்த 5 இயர்ஸ் அவங்க யூஸ் பண்ணால் கூட அவங்களோட எக்ஸ்பென்சஸ் கம்மி அலாங் வித் ஆல் தி ஃபியூச்சர்ஸ். ஸோ அந்த ட்ரெண்டு மைண்ட் செட்டு மாறும்னு நினைக்கிறேன். நீங்கள் நாளைக்கு இந்த காரை விற்றீங்கனால கூட இன்னொரு 5 இயர்ஸில் இது வந்து ஆஃப் ரேட் போகலாம், இல்லை ஆஃப் ரேட்டு கம்மியாக கூட போகலாம். ஸோ சொல்ல முடியாது. ஓகே, அந்த ரிஸ்க் தெரிஞ்சு தான் இந்த கார் எடுத்துருக்கேன். ஓகே, சூப்பர் சார். இப்போ இந்த காரை வந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு சூப்பரான ஒரு ஹைவேல. இந்த காரோட டிரைவபிலிட்டி பற்றி நம்ம பேசலாம். ஸோ இவி அப்படின்னாவே அந்த ஒரு புல், அந்த சடன் சர்ஜ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காரில் அது எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? அஃப்கோர்ஸ் அந்த இவிங்கிற அந்த ஒரு இதில் இருக்குது. பட் ஆனால் நான் இந்த காரில் நான் யூஸ் பண்ண வரைக்கும் கிராஜுவலாக தான் ரைஸ் ஆகுது. கரெக்டாக லீனியராக டியூன் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, பட் அஃப்கோர்ஸ் இதில் காலை வச்சு நல்லா மிதிச்சிங்கன்னா அந்த இது உங்களுக்கு ஃபீல் ஆகுது. சஸ்பென்ஷன் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க சார்? சார் ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப மெதுவாக குழியில் இறக்கி விட்டீங்கன்னு வச்சுங்களேன், நல்ல பெரிய பள்ளத்தில் எல்லாம் இறங்கி ஏறுது சார். ஏன்னா நான் ஜீப் காம்பஸ் தான் வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும், அதுவும் ட்ரையல் லாக் தான் வச்சிருக்கேன். அதெல்லாம் நான் குழி பார்த்தது கூட இல்லை. மேல நான் குழியில தான் விட்டு ஓட்டுறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதில் வந்து அந்த பார்த்து மெதுவாக இறக்கி ஏற்றனால எனக்கு அந்த பதமாக ஓட்ட வேண்டியிருக்கு. ஆனால் எதையும் தட்டல, கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை இது வரைக்கும். இப்போ இந்த ஸ்டேரிங்கோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா, இப்போ நான் ஓட்டின வரைக்கும்
ஈவன் ஹைவேல ஓரளவுக்கு நல்ல ஸ்டேபிளாக இருக்குது, சிட்டிக்குள்ளே செம்ம சாஃப்டாக இருக்குன்னு சொல்லலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் இது எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? ஸ்டியரிங் ரொம்ப லைட்டாக தான் சார் இருக்குது. எனக்கு நான் இதுக்கு முன்னாடி வந்து வச்சுருந்த காரும் செல்டோஸ் தான். ஆனால் ஜீப்பில் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இது கொஞ்சம் என்னென்னா இன்னும் சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். பட் ஸ்போர்ட்டியாக வச்சிங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்குது. இப்போது இந்த காரை நீங்கள் நைட்டில் ஓட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ இந்த ஹெட்லைட்டோட த்ரோ வந்து எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? சார் லைட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது சார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஓகே. அவுட் சைடு இன்சைடும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் இதில் இருக்குது. நைட்லேருந்து என்னோடய லைட்டு பார்த்து நிறைய இன்டீரியர் எல்லாம் பார்த்தவங்க பக்கத்தில் போயிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் நம்ம காரை பார்க்குறப்போ ஒரு சந்தோஷம் வரும் உள்ளுக்குள்ள, ஒரு ஆட்டோமேட்டிக் ஒரு எக்ஸைட்மெண்ட். இதில் வந்து கம்ஃபர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு லக்ஸுரி அப்படின்னு சொல்லி தான் மார்க்கெட் பண்ணுறாங்க. அப்போ இந்த ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது நீங்கள் பார்க்குறீங்க? ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா என்னோட கசின்ஸு அவங்க எல்லாமே உட்காந்து பார்த்துருக்காங்க. 6 ஃபீட்டு 6.1 ஃபீட்டுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான கார். ஒரு இனோவா லெவலுக்கு இல்லை கொஞ்சம் பெட்டர்னு கூட ஃபீல் பண்ணலாம். ஏன்னா அந்த பின்னாடி இருக்கிற அந்த சாஃப்ட் நல்லா இருக்கு. ஏன்னா எங்கிட்ட கிறிஸ்டாவும் இருக்குது எங்கள் ஃபேமிலியில். அதை கம்பேர் பண்ணுறப்ப இதில் வந்து பின்னாடி உட்காந்தா அந்த லக்ஸரி ஃபீல் இருக்குது. ஏன்னா அந்த ஆம்ரெஸ்ட்டை வந்து இறக்கி விட்டிங்கன்னா கம்ஃபர்டபுள் ஏரியா, ரொம்ப இது வைடான காரு, அதனால 3 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். ஓகே. இப்போ இந்த ஈவிக்கே உரித்தான அந்த ரியர் சீட் கம்ஃபர்ட்ல இந்த அண்டத்தை வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா ஃப்ளோர் வந்து ஹைட்டாக இருக்கிறதுனால. இந்த காரில் அது எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? அது சீட்டு கொஞ்சம் அப்ரைட்டான ஒரு ஃபீல் இருக்குது. பட் ஆனால் எனக்கு BMW iX1 இல்லை அந்த வால்வோவில் இருக்கிற அந்த மாதிரி ரொம்ப மேலே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. ஸோ நல்லா தான் இருக்குது. அப்படியா? ஸோ இன்ஃபேக்ட் நீங்கள் லாங்கில் போனால் கூட கொஞ்சம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஏன்னா உட்காந்து வந்தாங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு பின்னாடி அப்படின்னு. ஆக்சுவலி முன்னாடி விட பின்னாடி நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ முன்னாடி கூட கொஞ்சம் அண்டர்த்தை வந்து வீக் தான், ஏன்னா சீட்டோட விட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. அது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதில். ஓ கரெக்ட். இதில் வந்து முன்னாடி இப்படி வரும், முன்னாடி வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த பேசஞ்சர் இது அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, பட் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அது நான் என்னோட இதுக்கு டியூன் பண்ணிடுச்சு. இப்போ இந்த இன்டீரியரோட அந்த பிளாஸ்டிக்ஸ் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இதெல்லாம் நம்ம சொல்லணும்னா இந்த காரில் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க சார்? சார் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா நான் குழியிலையும் விட்டு எடுத்துட்டேன். எந்த ஒரு நார்மலாக வந்து ஒரு சவுண்டு இது அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு எப்படியும் தெரியும். பட் இதால அந்த எந்த ஃபீலும் தெரில. இது வரைக்கும் எனக்கு எந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இஷ்யூவும் வரல. சவுண்டு அன்னெசரி நாய்ஸஸ் எதுவும் வந்து நான் வந்து எடுக்கல. நீங்கள் எதுவும் இது வரைக்கும் பார்க்கல? ஃபீல் ஆகல. சார் இப்போ கண்டிப்பா நிறைய பாசிட்டிவ் வந்து நம்ம பேசணும். இதுல நெகட்டிவ் அப்படிங்கறதும் கண்டிப்பா இருக்கும். அதாவது BYD வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த விஷயம் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படி சொல்லணும்னா என்னென்ன விஷயம் சொல்லலாம்? ஒரு விஷயம் வந்து என்னன்னா, குளோபலா இந்த ப்ராடக்ட் இருந்தா கூட டெஸ்லா அளவுக்கு ரேஞ்ச் கொஞ்சம் கம்மி தான். அடுத்தது வந்து அவங்களோட சர்வீஸ் நெட்வொர்க் வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஓகே. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டட் நெட்வொர்க் தான் இருக்கு. இவங்க இன்னும் கொஞ்சம் நெட்வொர்க் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்புறம் வந்து ஷோரூம் கூட சில ஷோரூம் வந்து நான் எடுத்தது அந்த ஷோரூம் ரொம்ப சின்னது. பட் ஐ டென்ட் ஃபீல் லைக் இட் இஸ் அ லக்ஸரி டெலிவரி. ஐ கேன் கெட் இட் ஃப்ரம் தேர். இதே ஒரு BMW இல்லை பென்ஸ் வாங்கியிருந்தானோ அந்த ஷோரூமில் இருக்கிற அந்த லக்ஸரி ஃபீல் வந்து BYDல இல்லை. ஓகே. கார் ப்ரீமியமா இருக்கு, ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இல்லைன்னு சொல்றீங்க. ப்ரீமியமா இல்லை. அது BYD டியூன் பண்ணுவாங்கன்னு நம்புறேன். ஓகே. கண்டிப்பா அவங்க அதெல்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி நம்பர் ஆஃப் சர்வீஸ் வந்து ஈவன் சென்னையிலே ஒன்று தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் தமிழ்நாடு எங்கே புக் பண்ணாலும் அந்த ஒரு ஷோரூம்லேருந்து தான் டெலிவரி ஆகணும். ஸோ அப்படிங்கிறப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி இன்னொன்று இம்ப்ரூவ் பண்ணலாம். ஏன்னா டெஸ்லாலாம் வந்து நான் யூஎஸில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேலாம் பார்த்தது, அவங்க வீட்டுக்கே வந்து டோர் டெப் சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா இதில் சர்வீஸபிள் பார்ட்ஸே ரொம்ப கம்மி. ஈவன் ரிமோட் இதில் வந்து ஓப்பன் பண்ணி அவங்க சர்வீஸ் பண்ணி லாக் பண்ணுறாங்க. அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வந்தால் EVல இன்னும் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஓகே சார். இந்த காருக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் 5க்கு எவ்வளோ கொடுப்பீங்க சார்? காரோட இன்டீரியர் ஃபிட் அண்ட் ஃபினிஷ்க்கு 5 out of 5 கொடுப்பேன். பட் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது இதுக்காக வந்து கண்டிப்பாக 4 தான் கொடுத்தாங்க. ஓகே. ஸோ அவங்க இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி
ப்ராடக்ட் நல்லா கொடுத்துட்டாங்க, பட் எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் கொடுக்கணும்னு சொல்லுங்க. உங்களோட அடுத்த ஒரு அப்கிரேடா இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்பதான் இது வாங்கியிருக்கீங்க, ஸ்டில் ஓகே. அப்படி இருக்கும் அப்படின்னா உங்களோட பிராண்ட் எந்த பிராண்டா இருக்கும்னு நீங்க நம்ம எதிர்பார்க்கலாம்? என் மைண்ட்ல வந்து இதுக்கு முன்னாடி எதுவும் எங்க ஃபேமிலியில இருக்காங்க எல்லாரோட இதுவும் இருந்தது வந்து வால்வோ தான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் போனால் ஸ்வீடிஷ் பிராண்டு தான் போகணும்னு ஒரு ஃபீல். பட் ஈவன் நான் வந்து அந்த XC40 சொன்னேன் இல்லைங்களா, C40 அது எனக்கு பிடிச்சிருந்தது. பட் ஆனால் அந்த ப்ரைஸ் இப்போ இந்த ப்ரைஸிங்க்கு கொஞ்சம் கொண்டு வந்திருந்தாங்கன்னா அவங்க இன்னும் சேல்ஸில் நல்லா போயிருப்பாங்கன்னு தோணுது. கண்டிப்பா அடுத்த இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம இந்த காரை வந்து ஒரு லாங்கா எடுத்துட்டு போய் ஒரு 2 days ட்ரிப் மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம். இதோட ரியல் ரேஞ்ச் என்ன கிடைக்குது இது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி கூட நம்ம ஒரு வீடியோ பிளான் பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட் விசிட்ல கண்டிப்பா அதை பிளான் பண்ணுவோம் சார். ஸோ எங்களை இன்வைட் பண்ணி கிட்டத்தட்ட எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. நாங்கள் வர்றதுக்கே லேட் ஆயிடுச்சு, எங்களுக்காக வெயிட் பண்ணி உங்களோட காரையும் கொடுத்து நீங்களும் ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் பிர்லா. தேங்க்யூ சார். பிர்லாஸ் பார்வைங்கிறது வந்து நான் என்னோட இதில் வந்து நான் சொல்கிறேன், ஒரு தொலைநோக்கு பார்வையாக தான் பார்க்குறேன். உங்களோட ரிவ்யூஸ் எல்லாம் நல்லா இருக்குது, அந்த மோர் இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது. அந்த கண்டென்ட் எல்லாமே வந்து சிலது வந்து ஸ்கிப் பண்ணணும்னு தோணும், சிலது வந்து செலக்ட் பண்ணணும்னு தோணும், சிலது வந்து அது இன்ட்ரெஸ்டிங்காக அந்த கண்டென்ட்டோட கூட்டிகிட்டு போகுது. ஸோ உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிவாக இன்னோவேட்டிவாக இருந்துச்சு. ஸோ மேலும் மேலும் நிறைய இந்த மாதிரி கண்டென்ட் போகணுன்னு எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் சார். ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் நீங்கள் இந்த பட்ஜெட்டில் அதுவும் இந்த சீலியன் 7 நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோலேருந்து கிடைச்சிருக்கும். நீங்கள் உங்கள் காரோட ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே கீழே எங்களோட மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்கோம். அதில் ரீச் பண்ணிங்கன்னா நம்ம 2 பேருக்கும் செட் ஆகிற ஒரு மியூச்சுவலான டைமில் நம்ம ஒரு ஷூட் வந்து பிளான் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் இன்கேஸ் கார் வாங்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம கன்சல்டிங் சப்போர்ட்டும் வந்து நம்ம பண்ணுறோங்கிறது உங்களுக்கு தெரியும். அதோட நம்பருமே நான் இங்கே கீழே கொடுக்குறேன். வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்ம டீமில் இருந்து உங்களை ரீச் பண்ணி ஒரு ஷெட்யூல் பண்ணி உங்களுக்கு தேவையான ஒரு கிளாரிட்டி வந்து கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.